இமீடியட்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் கம்யூனிகேஷன்ல யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். இமீடியட்டா உங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா, ஸோ சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். பட் இன்கேஸ் அவங்களுக்கு விசா ரிஃப்யூஸ் ஆயிருச்சுன்னா அது யாருமே பண்ண மாட்டாங்க, யாராலையுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து இந்த கண்ட்ரி சேஃப், இந்த கண்ட்ரி சேஃப் இல்லை அப்படின்னா சொல்ல முடியாது. நம்ம கண்ட்ரிலே அதை சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக வருது அப்படின்னா இட் வில் பி மியூச்சுவல் பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். கிவ் அவேஸ்னா இன்னைக்கு ஏஐ இருக்கு, இது எதுவாக இருந்தாலும் ஃபோனில் அது கம்யூனிகேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து ஏர்போர்ட்லேயே மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இமிகிரேஷன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்குள்ள, ஏன்னா லாங்குவேஜ் இஷ்யூ வேறு. அங்கே வந்து இங்கிலீஷ் பெருசாக எடுபடலை. இந்தியன் பேஸ்ட் ஒரு அட்வொகேட்டை ஹையர் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அதுக்கப்புறம் வி ஃப்ளீ பேக் டு இந்தியா. இந்தியாவில் வந்து அப்போ சுஷ்மா ஸ்வராஜ் மேடம் தான் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி சேம் டேவே அங்கேருந்து டெல்லி வரும், டெல்லியிலேருந்து திரும்ப மியான்மர் போகிறோம், திரும்ப அங்கேருந்து டெல்லிக்கு வரும். அடுத்த நாள் காலையிலேயே அவங்களை மீட் பண்ணுறோம். ஷி ஹேட் ஹெல்ப் அஸ் அ லாட். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 2 weeks ஆச்சு. அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்கு அங்கே லோக்கல் இந்தியன் எம்பசி மூலமாக அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி. அது வந்து ராணுவ ஆட்சியில் இருந்தது மியான்மர். ஸோ அப்போ வந்து அவர் எடுக்கிறது தான் டிசிஷன். ஒரு இன்னொரு கண்ட்ரி பீப்புளை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவர் எடுக்கிறது தான் டிசிஷன். வெளியில் வேறு யாருமே டிசிஷன் எடுக்க முடியாது. அப்போ வந்து அவர் ஹி வாஸ் இன் சைனா பார்டர் சம்வேர், நாபிதோ அப்படிங்கிற ஒரு பிளேஸில். நாங்கள் இருந்தது ரங்கூனில். ஒரு 14 days கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அங்கே போனதுக்கப்புறம் பெர்மிஷன்ஸ்லாம் வாங்கி அவங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ வந்து சாங்க்ராண்ட் அந்த வாட்டர் ஃபெஸ்டிவல் நடக்கிற சமயம், நமக்கு வந்து தமிழ் புத்தாண்டு வர அதே சமயம் ஏப்ரல் 14 அந்த ரேஞ்சில் April 10th கிட்டத்தட்ட அவங்கள நாங்கள் வெளியில் கொண்டு வரலன்னா 1 month ஹாலிடே. அங்கே 1 month அவங்க ஜெயிலே தான் இருக்கும். அப்படி போய் லாஸ்ட் மினிட்ல அந்த லெட்டர் பிரசிடென்ட்டுக்கு ரீச் பண்ணி, இந்த மிலிட்ரி ரூல் பிரசிடென்ட்டுக்கு ரீச் பண்ணி அவங்க வந்து கோர்ட்டுக்கு என்ஓசி கொடுத்து அதுக்கப்புறம் கோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் உண்மையிலே ரொம்ப வஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. நாங்கள் போய் ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு வந்தோம் அந்த 2 பேரையும். சார், ஆக்சுவலி அன்இன்ஃபார்ம்டா எப்படி இவ்வளோ நாள் இந்தியன் எம்பசிக்கு சேம் டே ஆப்வியஸ்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அங்க வந்து இன்டிமேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா பை போஸ்ட். மியான்மர்ல வந்து எல்லாமே பை போஸ்ட். அந்த இமெயில் கம்யூனிகேஷன் பிட்வீன் அதுங்கிறது தான் வந்து பெருசா அங்க இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. லெட்டர் போச்சு இந்தியன் எம்பசிலேருந்து, உடனே ரெப்ரசன்ட் பண்ணி எங்களுக்கு இந்தியன் எம்பசிலேருந்து தான் எங்களுக்கு கான்டாக்டே வந்தது. இது மாதிரி ஆச்சு, யாராவது ஒரு லீகல் அட்வொகேட் அப்பாயின்ட் பண்ணி நீங்க உடனே ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட தான் எங்களுக்கு இன்டிமேஷனே வந்தது. அந்த ஒரு காவோட்டிக் சிச்சுவேஷன்ல நீங்க உங்க சைட்ல இருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தீங்க? இருக்கணும், லோக்கல் லாஸ் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஐதர் நீங்க வந்து லோக்கல் டூர் ஆர்கனைசரையோ இல்லை வந்து சப்ளையர்ஸோ உங்களுக்கு கனெக்ட்ல இருந்தால் மட்டும்தான் யூ கேன் எக்ஸிக்யூட் எனி டைப் ஆஃப் டிசிஷன்ஸ். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் ஏன்னா லாங்குவேஜ் பேரியர் இன்னொன்று. அங்கே வந்து இங்கிலீஷ் பெருசாக பேச மாட்டாங்க. கோர்ட்டுங்கிறதுனால சில அட்வொகேட்ஸுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும். ஸோ அங்கே மட்டும்தான் எங்களால் பேச முடிஞ்சது. ஈவன் சீனியர் அஃபீஷியல்ஸ், ஆர்மி அஃபீஷியல்ஸ்லாம் கூட எங்களால் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியல. இந்தியன் எம்பசி ஹேட் ஹெல்ப் அஸ் அ லாட் அங்கே மியான்மர்ல, ரங்கூன்ல. ஸோ அவங்க மூலமாக தான் இது அத்தனையுமே நடந்தது. இப்போ ஒரு சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் சரி, ஒரு ட்ரூப் ஆஃப் மெம்பர்ஸ் நீ எவ்வளோ வேணா பிளான் போடு, நான் பிளானை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேன்சலே ஆகாமல் அவங்க கரெக்டாக ஒரு பிளான் அந்த ஒரு ட்ரிப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி அவங்கள சொல்லி வந்து கூட்டிகிட்டு போகிறது? பிளேசஸ் தாண்டி, பிளேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி, மச்சான் இங்கே போனோம்னா விடியடா நம்ம வந்து பாட்டில் 10 பாட்டில் இல்லை 20 பாட்டில் கூட வாங்கியிருக்கலாம்டா அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணுறவங்க தான். அதுதான் வந்து மோஸ்ட் கன்வின்சிங் ப்ராக்டிஸாக இருக்க முடியும். அதை தாண்டி வேற எதுவும் இருக்காது. ஓகே, இது வந்து பேச்சுலர்ஸ். ஓகே, ஃபேமிலிஸ், கப்பிள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி இப்போதான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம எப்போ பிளான் பண்ண போகிறோம்? இல்லை அடுத்த வருஷம் வந்து உனக்கு உன் பொண்ணுக்கு வந்து 10th எக்ஸாம் இருக்கும், இல்லை அவளுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்கும், இல்லை ஏஜ் அட்டன் பண்ண இதை மாதிரிலாம் தான் பேசி இப்போவே நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு கிளம்பி போகிறது. ஸோ சார் என்ன சொன்னார்னா, நாளைக்கு பற்றி யோசிக்காம இன்னைக்கே நம்ம பிளான் பண்ணிட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லாரு. ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருக்கோம், போயிட்டு வந்துருங்க. ஆமாம், ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, வாங்க கிளம்பி போயிட்டு வந்துடும் அப்படின்னு. ஸோ இது மேஜர் ஃபேக்டர் என்னன்னா, யார் கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தான் இருக்குது. ஒரு குரூப்பில் 10 பேர் இருக்கிற குரூப்பில் 2 பேர் வரலன்னா அவனுக்கு பிடிக்காத 2 பேர் எவனாவது இருப்பான் அதில். ஸோ அவங்களால தான் அவங்க வரலன்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கி 6 பேரும் இவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அங்கே போயாவது ஒன்றா இருக்கலாம் வாங்க.
ஒண்ணு அது நடக்கும். அப்படி இல்லையா, இவங்கள கூப்பிட்டாங்க மாரடிக்க முடியாதா, இவங்கள விட்டுட்டே வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள கட் பண்ணிட்டு இவங்க டிராவல் பண்ணுவாங்க. இது 2 தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் வேற என்னென்னலாம் வந்து நடக்கும் ஒரு கேங்கா வந்து டூர் போகும்போது? ஏர்போர்ட்டுக்கு லேட்டா வருவாங்க. ஃப்ளைட் வந்து 11 மணிக்கு செக்இன் பண்றது வந்து 2.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பண்ணணும். இல்ல வொர்ஸ்ட் கேஸ் 1 ஹவர்க்கு முன்னாடி பண்ணணும். ஏன்னா செக்யூரிட்டி கிளியரன்ஸ்லாம் முடிச்சு போறதுக்கு மினிமமா ஒரு 1.5 ஹவர்ஸ் தேவை. லாஸ்ட் மினிட்ல தான் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாஸ்போர்ட் மறந்துடுவாங்க. நானே பாஸ்போர்ட் மறந்துட்டுலாம் நான் போயிருக்கேன். மறந்துட்டுனா பேக் டு பேக் டிராவலா இருக்கும். அப்போ பாஸ்போர்ட் எப்போதும் பேண்ட் பாக்கெட்லாம் வச்சிருப்போம். பட் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல மறந்துடுவேன். திரும்ப வீட்லேருந்து யாராவது பாஸ்போர்ட் எடுத்துட்டு வர சொல்லி இப்படிலாம் டிராவல் பண்ணியிருப்போம். டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. நீங்க சொல்ற மாரி சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாரி பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், அதெல்லாம் கரெக்ட்டா எப்படி கேரி பண்ணி, இதெல்லாம் வந்து சேஃபா எங்க வைக்கணும்? ஒரு இடத்துக்கு போறோம்னா, நம்ம கையோட எடுத்துட்டு போணுமா? இல்ல அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குல்ல? பாஸ்போர்ட் அதுதான் டிராவல் டாக்குமெண்ட். அதை வந்து செல்ஃபா அவங்கவங்க பத்திரமா வச்சுக்கணும். இங்கேருந்து எடுத்துட்டு போகும்போது அங்கே ஹோட்டலில் போய் ரூமில் வச்சுக்கிறத விட அவங்க பேண்ட் பேக்கெட்டில் வச்சுக்கிறதோ இல்லை வந்து அவங்களுடைய கஸ்டடியில் வச்சுக்கிறது தான் பெஸ்ட். வேற யார்ட்டையும் கொடுக்கறது ஆக்டிவிட்டி போறாங்க, லைக் ஒரு கயாக்கிங் போறாங்க, இல்ல வந்து பஞ்சி ஜம்பிங் போறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களால கேரி பண்ண முடியாதுல்ல. அது மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கிற இடம்லாம் முன்னாடியே நாங்கள் சொல்லிடுவோம். 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டிராவல் டாக்குமெண்ட், பாஸ்போர்ட்ஸ், டிக்கெட்ஸ் இது எல்லாமே பத்திரமா வந்து ஹோட்டல்லே வச்சிருங்க, சேஃபா வச்சிருங்க. காப்பீஸ் மட்டும் கேரி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். காப்பீஸ் வந்து எப்போதுமே 2 செட் காப்பீஸ் இருக்கணும். ஒன்று வந்து அவங்க கூட இருக்கணும், இன்னொன்று வந்து டிராவல் ஆர்கனைசர் கூட இருக்கணும். டிராவல் ஆர்கனைசர்னா நாட் ஒன்லி த ஏஜென்ட், அந்த குரூப் லீடர் யாராவது இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இன்கேஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் பாஸ்போர்ட்னா லோக்கல் எம்பசியை கான்டாக்ட் பண்ணி திரும்ப ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு 2 நாளாவது ஆகும். அதுக்கு அந்த பாஸ்போர்ட் காப்பி இஸ் கம்பல்சரி. ஒரு சாஃப்ட் காப்பியும் வச்சுக்கோங்க, ஹார்ட் காப்பீஸும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாஸ்போர்ட் தெஃப்ட் ஆகி அங்க மாட்டிக்கிட்ட அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கா? இருக்கு. ரஷ்யாவுக்கு தான், இதுவும் ரஷ்யாவுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 62 பேர் நாங்கள் கூப்பிட்டு போயிருந்தோம். அதில் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ்போர்ட் மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட்ஸ் நாங்களே கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். காப்பீஸ் மட்டும் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க வந்து ஏர்போர்ட்லேயே மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இமிகிரேஷன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. லக்கிலி பாஸ்போர்ட் காப்பி இருந்ததுனால அது வந்து ஒரு 10 days டூர். டே 1லேயே பாஸ்போர்ட் கலெக்ட் பண்ணும்போதே அவங்க 2 பேருடைய பாஸ்போர்ட் மிஸ் ஆனதுனால இமீடியட்டா எம்பசி அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு டிராவல் டாக்குமெண்ட், டெம்பரரி டிராவல் டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு நாங்கள் டூர்லாம் முடிச்சு வரதுக்குள்ள பாஸ்போர்ட்டும் அவங்களுக்கு கைக்கு வந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிராவல் டாக்குமெண்ட் வந்துருது. அதை வச்சு திரும்ப அவங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு கூட்டு வந்துட்டோம். இந்த டூர்ஸ் அண்ட் டிராவல் பண்ணும்போது நிறைய பேருக்கு சிக் ஆகும், ஹோம் சிக் இருக்கும், அண்ட் மென்டலி ஃபிசிக்கலி அண்ட் அவங்களோட பாடியும் வந்து அவங்களுக்கு ஒத்துழைக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல எதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு, லைக் என்னென்ன பண்ணலாம்? எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஒரு ப்ரொஃபஸர், அவங்க ப்ரொஃபஸர்ஸ், லேடி ப்ரொஃபஸர்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணி ஒரு ட்ராவல் வந்திருந்தாங்க. ஸ்ரீலங்காவுக்கு வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் நுவரெலியாவில் இருக்கோம். நுவரெலியாலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு, ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் வரதுக்கு நியர்லி 6 hours ஆகும். மினிமம் 6 hours ஆகிடும். டிராஃபிக்லனா அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஆகிடும். அவங்க இமீடியட்டாக போயே ஆகணும். அவர் ஏற்கனவே உடம்பு முடியாமல் தான் இருந்திருக்காரு. பட் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வந்து எங்களோட குரூப் ஆஃப் பேசஞ்சர்ஸில் நாங்களே வந்து ஒரு கார் ஆர்கனைஸ் பண்ணி இமீடியட்டாக அவங்கள வந்து எவாக்குவேட் பண்ணி அடுத்த டிக்கெட் ஷி ஹாஸ் டு கோ டு ட்ரிவாண்ட்ரம். ட்ரிவாண்ட்ரத்துக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்தால் அது ஒரு 12 to 14 hours டைம் வேஸ்ட் ஆகுது. சரின்ட்டு நெக்ஸ்ட் ஏர்போர்ட் பக்கத்தில் வேறு எங்கே ஏர்போர்ட் இருக்கோ அங்கே புக் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் சென்னைக்கு தான் அவங்களோட ட்ராவல் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சி விட்டோம். அந்த மாதிரியெல்லாம். இப்போ நம்ம நிறைய பேசணும், ஃபுட் பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய பேர் வெஜிடேரியன்ஸா இருப்பாங்க, எக்டேரியன்ஸா இருப்பாங்க, நான் வெஜிடேரியன்ஸா இருப்பாங்க, ஜெயின் மீல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ வந்துட்டு இருக்கு. அப்போ அங்க போயிட்டு இப்போ ஃபுட் வந்து நான் வெஜிடேரியன் தான் இருக்கு. ஏன்னா ஒரு சில கண்ட்ரிஸ் தாய்லாண்ட்லாம் வெஜிடேரியனே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அப்போ அவங்க அங்க என்ன பண்ணலாம், எங்க வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கும்னு எங்க போயிட்டு சர்வ் பண்றது, லைக் என்ன மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு அனாலிசிஸ் கேட்குறேன். வெஜிடேரியன் ஃபுட் வந்து அவைலபிள் த்ரூ அவுட் த வேர்ல்டு. வெஜிடேரியன் ஃபுட்டே இல்லாத இடம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. வெஜிடேரியன் ஃபுட்ஸ் ஆர் அவைலபிள் த்ரூ அவுட் த வேர்ல்டு. என்னன்னா நீங்கள் என்ன, நம்ம பழக்கப்பட்ட வெஜிடேரியன் வேறு, அந்தந்த கண்ட்ரீஸ்க்கான வெஜிடேரியன்ஸும் வேறு. வீகன்ஸ்லாம் இருக்காங்க, ஜெயின் மீல்ஸ் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ ஏஷியன் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஜெயின் மீல்ஸ் கொண்டு வரலாம், ப்ராப்பர் வெஜிடேரியன் ஃபுட் கொடுக்கலாம். ஏஷியன் கண்ட்ரீஸில் எங்கேயுமே அந்த பிரச்சனை இல்லை. ஈவன் இன் மலேசியா இல்லை தாய்லாந்து இல்லை வந்து கம்போடியா, வியட்நாம், இங்கெல்லாம் வந்து நல்ல வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும். இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸே எங்கே பார்த்தாலுமே இருக்குது. இந்த பக்கம் நம்ம வந்து வெஸ்ட் சைடில் போயிட்டோம் அப்படின்னா ப்ராப்பர் வெஜிடேரியன்ஸ் ஃபுட்லாம் நல்லாவே அவைலபிளாக இருக்குது. என்ன அதான் நான் சொல்கிறேன், பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை எங்கேயுமே கிடையாது. பட் பிளானிங் இல்லாமல் சடனாக ஆன் கியூரியாசிட்டி தே வாண்டட் டு ட்ராவல், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்புறவங்க தான் தே ஹேவ் டு லுக் ஃபார் இட் அண்ட் தே ஹேவ் டு சர்ச் ஃபார் இட். அதில் தான் அவங்க
ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் ஸ்ட்ரக்சர்டாக பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே கிடையாது, ஓகே. இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு கட்ஸ் இருக்கு, சைமல்டேனியஸா லாங்குவேஜ் பேரியரும் இருக்கு, எப்படி போயிட்டு அவரு சமாளிப்பாரு? இன்னைக்கு ஏஐ இருக்கு, இது எதுவாக இருந்தாலும் ஃபோனில் அது கம்யூனிகேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏர்லியர் டேஸ் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அவங்க தே ஹேவ் டு டிபெண்ட் ஆன் த ஹோட்டல். எப்படி போனாலும் அவங்க ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. அப்ராட் போனதுக்கப்புறம் ஏன்னா வீசா எடுத்திருப்பாங்க, இல்லை ஆனரல் வீசா இருந்தால் எந்த ஹோட்டலில் தங்குறாங்கன்னு ப்ரீ புக்கிங்லாம் காமிச்சா தான் வந்து உள்ளே அந்த நாட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ண விடுவோம். அங்கே போய் அவங்க ஹோட்டலில் தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போகிற சமயத்தில் அங்கே ரிசப்ஷனிஸ்ட் என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சு ட்ராவல் பண்ணிப்பாங்க. அங்கே தான் அவங்களுக்கான டிரான்ஸ்லேட்டரோ இல்லை கம்யூனிகேட்டரோ அவைலபிளாக இருப்பாங்க. இதை தாண்டி டூரிஸ்ட் ஆர் டிராவலர் வந்து ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அங்கே? எல்லா நாட்டிலையுமே வந்து கிரைம்ஸ் நடக்கும். அது நமக்கு நடந்ததுன்னா தட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஸோ இது வந்து இந்த கண்ட்ரி சேஃப், இந்த கண்ட்ரி சேஃப் இல்லை அப்படின்னா சொல்ல முடியாது. நம்ம கண்ட்ரிலே அதை சொல்ல முடியாது. எங்கே பார்த்தாலும் ரேண்டமாக நடக்குது. If that happens to us, that is very unfortunate. ஸோ அப்போ அந்த வேர்ஸ்ட் கேஸில் வித்தின் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில் வரணும்னா டக்குன்னு ஒரு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன பண்ணணும் அந்த செகண்ட்க்கு? இமீடியட்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் கம்யூனிகேஷனில் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். இமீடியட்டாக உங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா நீங்கள் யாரையாவது டிபெண்ட் பண்ணி தானே ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுடைய டூர் ஆர்கனைசராக இருக்கட்டும், டிபெண்ட் பண்ணி தான் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அவங்க கூட தான் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கள இமீடியட் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் டைம் ஆஃப் ப்ரெசன்ஸ்க்கு தேவை. அதுக்கப்புறம் வித் தேர் சப்போர்ட் யூ கேன் டூ வாட் எவர் டு த நெக்ஸ்ட் லெவல். அப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். எடுத்தோடனே தனியாகவே நான் பார்த்துப்பேன், ஹேண்டில் பண்ணிப்பேன்னு ஒரு ஃபாரின் லேண்டில் போய் பண்ணுறது கரெக்ட் கிடையாது, அது பண்ண முடியாது. ஏன்னா யூ நீட் அ மாரல் சப்போர்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன்ஸ். ஓகே சார், டூரிஸ்ட் ஆர் ட்ராவலர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? நிறைய ட்ராவல் பண்ணுங்க. லைக் அட்வைஸ் இன் தி சென்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு பண்ணுங்க, சும்மா இது மட்டுமே இல்லை லைஃப், இதுவே இல்லை வாழ்க்கை, இன்னும் நிறைய நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றதுலாம் என்ன? நிறைய டிராவல் பண்ணுங்க, லைஃப் பெட்டரா இருக்கும். பிடிச்சவங்க கூட டிராவல் பண்ணுங்க, லைஃப் இன்னும் பெட்டரா இருக்கும். பாயிண்ட். ஸோ நீங்க கிவ் அவே எல்லாம் பண்றது உண்டா? நிறைய கொடுத்துருக்கோம். வி ஹேவ் வெரி லிமிட்டட் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ். எங்களுக்கு வந்து ரெஃபரன்சஸ் மூலமா தான் வருவாங்க. அண்ட் எங்களுடைய கிளைம்ஸுக்கு வந்து வி கேரண்டி தேர் வீசா. அவங்களுக்கு வந்து வீசா, எனக்கு டச் வுட் இது வரைக்கும் வீசா ரெஃப்யூசலே வந்தது கிடையாது. எங்களுக்கு வீசா ரெஃப்யூசல்ஸ் வந்தது கிடையாது பர்சனலாக நாங்கள் ஹேண்டில் பண்ண வரைக்கும். அண்ட் வி கேரண்டி, இப்போ லெட்ஸே இப்போ யூஎஸ் வீசா எடுக்கிறாங்க அப்படின்னா 13,500 rupees வீசா காஸ்ட், கான்சுலேட் ஃபீஸ். அண்ட் அதை தாண்டி எங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். பட் இன்கேஸ் அவங்களுக்கு வீசா ரெஃப்யூஸ் ஆயிருச்சுன்னா வீசா ஃபீஸை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம். அது யாருமே பண்ண மாட்டாங்க, யாராலையுமே பண்ண முடியாது. வை த ரீசன் இஸ் நாங்களே அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவோம். நாங்கள் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இது த்ரூ ஆகும். தட்ஸ் த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ட். நான் வேற ஒன்றும் இல்லை. நாங்களே ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இது பண்ணலாமா வேணாமா, இதுக்கு என்ன சப்போர்ட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவை, இதை எல்லாமே தெளிவாக நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதில் நாங்கள் ஸ்ட்ராங் கொடுத்து அவங்களுக்கு வீசா வந்துடும். ஸோ நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோன்னா அந்த வீசா வந்து 100% த்ரூ ஆகும். அண்ட் இல்லை சார் இது வந்து உங்கள் டாக்குமெண்ட் ரெஃப்யூஸ் ஆகும்னு சொல்லியே நாங்களே கொடுத்துருவோம். இது வந்து கூடுமான வரைக்கும் அவங்கள்ட்ட ஜென்யூனா என்னென்ன சப்போர்ட்டிங்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். நாங்களே ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவோம். பிகாஸ் வி ஹேவ் எக்ஸ்பர்ட்ஸ் இன் இட். எந்தெந்த கண்ட்ரிக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. பட் எல்லாருக்கும் ஏன் சாங்ஷன் ஆக மாட்டேங்குதுன்னா the way in which they present themselves, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்துல நாங்க வந்து இதுல ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? ஏன்னா மற்ற ட்ரிப் ஆர்கனைசிங்கும் எங்களுக்கும் இந்த வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு. பேச்சுலரேட் பார்ட்டி அண்ட் ஹனிமூன் டிராவல், இது ரெண்டும் நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்றோம். அப்போ ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் பண்றோம். ஹனிமூனர்ஸ் கப்பிள்ஸ் அது வந்து நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம். அவங்க கூட உட்காந்து அந்த பிளானட் ஸ்ட்ரக்சர் பண்றது, அந்த கியூரேட் பண்ணுறது வந்து எங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் வந்து நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கண்ட்ரிஸாக கொடுப்போம். ஒரு கண்ட்ரி கொடுத்தோன்னா சும்மா போய் அந்த நாட்டை தொட்டுட்டு வர்றது மட்டும் இல்லை, அங்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் அவங்கள மறுபடியும் எங்களை வர வைக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்னீங்களா ஃபேமிலிஸ், ஒரே ஃபேமிலி அவங்களுடைய ரெஃபரன்சஸ்லேயே செலிபிரிட்டி இது, அவங்களுடைய ரெஃபரன்சஸ்லேயே அவங்க பேச்சுலர் பார்ட்டி நான் தான் பண்ணேன், அவங்க ஹனிமூன் நான் தான் பண்ணேன், அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து பாலியில் பண்ணாங்க, அதுவும் நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வரிசையாக அவங்க ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் என்ன நடந்தாலும், இல்லை அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு எது நடந்தாலும், ஸோ அவங்களுடைய ட்ராவலும் நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஹவு டு யூ கெட் இன் டு திஸ் ட்ரீம் ஜாப்னு சொல்லலாம்? ஏன்னா எனக்கு இது ட்ரீம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப்ல நீங்க எப்படி வந்தீங்க? இன்ட்ரெஸ்ட் தான். வாட் மேட் இன்டு யூ ஜம்ப் இன் திஸ்? பிகாஸ் ஐ ஒர்க் ஃபார் அ டிராவல் கம்பெனி அண்ட் ஐ லேர்ன்ட் இட். அதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது. அதுலேயே ஈவன் தோ ஐ மீன் ஆண்டர்பிரனர், எனக்கு பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அதான் கேட்பாங்க, ஏன்னா 4 முழுக்க வெட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்க, எப்படி உனக்கு நீ காசுக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பட் ஐ ஹேவ் ஆஃபீஸ் செட்டப், எல்லாமே பசங்க ஒர்க் பண்ணாங்க. பெரும்பாலும் நான் ஆஃபீஸ்க்கு போகிறதும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் மாதிரி தான் நான் சுற்றிட்டு இருப்பேன்.
பட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஐ ஹேவ் டீம் மெம்பர்ஸ். இப்போ நீங்க சொல்றது வந்து லெத்தாஜிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதோட வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்னென்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு அது தெரியும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க? நிறைய ஹர்டில்ஸ் இருக்கும். இப்போ வந்து உங்களை போட்டு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நிறைய பேர் வந்துருவாங்க. கிளைண்ட்ஸே என்னடா இவ்வளோ பேசுறான், இவ்வளோ விஷயம் சொல்றான், இவன்கிட்ட வந்து இன்னைக்கு நம்ம ஒரு 2 days ஒரு 10 நாள் டூர் பிளான் பண்றாங்கன்னா ஒரு 2 நாள் காம்ப்ளிமெண்ட் வாங்கிடணும் அப்படின்லாம் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. பட் இன்ஃபேக்ட் மோர் தென் தட் நாங்கள் ஒரு 3 days கூட நாங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அது வந்து எங்களுக்கு ப்ரைஸிங் அக்காமடேட் ஆனாதான். பட் அவ்வளோ மார்ஜின் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக எங்களுக்கு மார்ஜின் இருக்கும். பிகாஸ் வி ஒர்க் அலாட். அல்டிமேட்லி செஞ்ச வேலைக்கு தான் நம்ம கூலி. ஸோ வி ஒர்க் அலாட். அண்ட் அவங்களுக்கு வந்து ஹசில்ஸ் இல்லாமல் போகணும். அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஸ்மூத்தாக ட்ராவல் போயிட்டு வரணும். ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னா நியூவா லான்ச் பண்ணுவாங்க, லைக் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல. ஸோ அப்படி உங்களுடைய பிஸ்னஸ்ல லைக் நீங்க என்ன ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிட்டே இருந்தீங்க, இது ஒர்க் ஆகுது இது ஒர்க் ஆகல அப்படின்னு நீங்க இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பர்ஃபெக்டாலாம் நான் பண்றது இல்லை. மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து கிளைண்ட்டுக்கிட்டேருந்து ஃபீட்பேக்ஸ் வந்து நெகட்டிவாக வந்தது கிடையாது. ரீசன் என்னன்னா ஐ இன்கர் அ லாஸ். பட் அவங்கள லாஸ் பண்ண விட மாட்டேன். அதுதான் எங்களுடைய மெயின் மோட்டிவே. எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு, ஏன்னா பிகாஸ் அல்டிமேட்லி தேர் பேயிங் இட், தே கேனாட் அஃபோர்ட் லாஸ். பட் அவங்க மிஸ்டேக்ஸ் அவங்க சைடில் இருக்கும்போது அவங்களுக்கு புரிய வச்சிரும். சார் இந்த ரீசன்னால தான் மேம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஓகேன்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அதர்வைஸ் வி டேக் த காஸ்ட். இன்னைய வரைக்கும் மிஸ்டேக்ஸ் ஆர் ஹேப்பனிங். அண்ட் பட் ஆனால் அது ரிப்பீட்டடாக நடக்காது. புதுசாக தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். டூர்ஸ் அண்ட் டிராவலர்ஸ், இதை தாண்டி ஷூட்டிங் சொன்னீங்க, மூவி, ஸோ சினிமா, அண்ட் இதை தாண்டி வேற என்ன இருக்கு? வேற எந்தெந்த மெடிக்கலுக்காக பெரிய ஸ்டாரோட மெடிக்கல் டூரை நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணோம். தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. சிங்கப்பூர் டிராவல் பண்ணாங்க, என்டையர் ஃபேமிலி டிராவல் பண்ணாங்க. யார் சார் அவங்க? ரெக்கவர் ஆகி வந்தாங்க. தட் வாஸ் அ வெரி க்ரூஷியல் பீரியட். அதுவும் அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. அது நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணோம். ஓகே. ஸோ அவருக்கு அப்புறம் நாங்கள் அவரோட ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய மெடிக்கல் அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 செலிபிரிட்டி ஃபேமிலிக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல பார்த்துருக்கேன். வாலண்டியர்ஸ்னு சம்திங் நிறைய இருக்கு. நீங்க வாலண்டியர் மட்டும் பண்ணா போதும், லைக் ஒர்க் பண்ணா போதும், உங்களுக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஆக்சுவலி இது வந்து கைண்ட் ஆஃப் ட்ராப் ஆர் வந்து ஆக்சுவலி இது ஒர்க் ஆகுது? லைக் வாட் கைண்ட் ஆஃப் ட்ராப்? என்ன மாதிரி? ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் மட்டும் நாங்கள் கொடுத்துறோம், நீங்க ஒர்க் பண்ணா போதும். அதாவது அப்ராட்ல தானே சொல்றீங்க? இல்ல, அப்ராட் இல்ல, லைக் நார்த் ஈஸ்ட் கண்ட்ரீஸா இருக்கலாம், லைக் இங்க லோக்கல்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் அண்ட் நான் ரெஜிஸ்டரும் பண்ணி வச்சிருக்கேன். லைக் வாலண்டரி யாத்ராஸ்ன்னு நிறைய இருக்கு. அது வந்து ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம் அது. ஸோ இன்ஸ்டால இருக்கு அண்ட் யூடியூப்ல இருக்கு. அதுல என்னன்னா லைக் ப்ரையரா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த அவைலபிலிட்டி டேட்ஸ்ல 1 வீக்லாம் இருக்காது, மோர் தென் 10 days அப்படிதான் இருக்கும். ஸோ மேக்ஸிமமே வந்து 2 weeks 3 weeks 1 month அப்படிதான் இருக்கும் அந்த பீரியட். இந்த வேர்ல்ட்ல ஃப்ரீன்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒன்று ஃப்ரீயா வருது அப்படின்னா அதை தாண்டி அவங்களுக்கு பெருசா பிசினஸ் இருக்கு. இந்த மாதிரி என்னென்ன ட்ராப்ஸ் இருக்கு, போய் மாட்டாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வந்து கரெக்டா பார்க்கணும்? கூடுமான வரைக்கும் அதுக்கான காஸ்ட் என்ன இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்டா வருது அப்படின்னா இட் வில் பி மியூச்சுவல் பெனிஃபிஷியலா தான் இருக்கும். டெஃபினட்டா கிவ் அவேஸா இருக்காது. கிவ் அவேஸ்னா அவன் தான் ரோட்டுக்கு வந்து சர்வ் பண்ணுவான், அதுதான் கிவ் அவேஸ். உங்களை கூப்பிட்டு அவன் சர்வ் பண்றான் அப்படின்னா அது வந்து மியூச்சுவல் பெனிஃபிஷியலா தான் இருக்கும். உங்க மூலமா ஏதாவது மார்க்கெட்டிங் ப்ரமோஷன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க இன்னும் ஒரு 10 பேரை அந்த டூர்ல நீங்க சேர்த்து விடுவீங்க அப்படின்னு. ஸோ மியூச்சுவல் பெனிஃபிஷியலா தான் இருக்கும் கன்ஃபார்மா. தோஸ் ஆர் ஆக்சுவல் ட்ராப். நம்பி ஏமாறாதீங்க, சார் சொல்றது கேளுங்க. ஆமா, ஆக்சுவலி நிறைய பேரோட ட்ரீம் ஜாப்ல நீங்க வந்து இப்போ இருக்கீங்க. ஸோ உங்களோட டே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்? உண்மைதான், இது வந்து என்னுடைய ட்ரீம் ஜாப்பும் கூட. ஐ லேர்ன் திஸ் ப்ராடக்ட். அதுக்கு காரணம் வந்து நான் ஒர்க் பண்ண கம்பெனி, தட் பிரிட்டிஷ் கம்பெனி. அவங்க வந்து சிஸ்டம் ஓரியன்டாக தான் இருந்தது. அவங்களுடைய ஒர்க்கிங் அட்மாஸ்பியராக இருக்கட்டும், ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சர்டாக இருக்கும். நான் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். ஆனால் டாஸ்க் வந்து அன்னன்னைக்கு முடிக்கணும், அதுதான் பெரிய மோட்டிவாக இருக்கணும். எதையுமே வந்து தள்ளி போடக்கூடாது. சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் தட் மைட் அக்கர்ஸ் unless or until நீங்கள் தினமும் அந்த வேலையை ரொட்டீன்ஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கணும், விட்டுறவே கூடாது. எனக்கு வந்து ரொட்டீன்ஸுங்கிறது எனக்கு மார்னிங்லேயே முடிஞ்சிடும். என் கூட இருக்கிறவங்கலாம் கேட்டிங்கன்னா நான் எப்போது வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி, ஃபோன் கால்ஸ் பேசிட்டு இருக்க மாதிரி தான் தோணும். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் வீட்டில் இருப்பேன், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருப்பேன், படத்தில் இருப்பேன். எனக்கு வந்து காலையில் ஒரு 4 o'clock எனக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு 4 o'clock ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ½ hour வந்து மைண்டில் இன்றைக்கி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கும். அண்ட் நானும் ஒரு பக்கம்
சூட் மாட்டிட்டு ஓடிட்டு இருப்பேன். அண்ட் ஜிம்முக்கு போயிட்டு வந்துடுவேன். வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கால்ஸ் தான். யாராருக்கு என்னென்ன ஒர்க் டெலிகேட் பண்ணணுங்கிறத நான் பேசிடுவேன். காலையில தெளிவாக பேசிடுவேன். அன்னைக்கான ஃபண்ட்ஸ் பொசிஷன் பேசிடுவேன். அவ்வளோதான். எங்கே யார்கிட்ட கடன் வாங்கணும், எங்கே பேமெண்ட் பண்ணணும், யார்கிட்ட பெண்டிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் அன்னைக்கு அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 40 மினிட்ஸ் மேக்ஸிமம் 1 ஹவரில் முடிஞ்சிடும். பிரேக்ஃபாஸ்ட்குள்ளே முடிஞ்சிடும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ. நான் அன்னைக்கு ஒரு 2 படம் போவேன். காலையில் ஒருத்தர் கூட போவேன், மதியானம் ஒருத்தர் கூட போவேன், படத்துக்கு போயிடுவேன். அப்புறம் ஈவினிங் வந்து என்ன ஒர்க் முடிஞ்சுன்னு பார்ப்பேன். இடையில வந்து கிளைண்ட்ஸே கூப்பிடுவாங்க. இதில் அட்வான்டேஜ் என்னன்னா, காலையில் ஒரு 7 to 8 o'clock என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் ஃபோன் பண்ணி, சார் இன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, வீசா அப்பாயின்மெண்ட் இருக்குது, இல்லை டிக்கெட்ஸ் அது வந்துடும் உங்களுக்கு, இல்லை ஹோட்டல் புக் பண்ணியாச்சுன்னு அந்த ஒரு 7 to 8 நான் கால் பண்ணி பேசுகிறேன்னா அவங்களே வந்து என்னப்பா ஃபர்ஸ்ட் ஹவர்லேயே கூப்பிட்டு எல்லாம் சொல்லிடுறேன். அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. சரி வந்து இன்னைக்கு நம்ம வேலையை ஒருத்தன் செஞ்சுட்டு இருக்கான், காலையிலே ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அவங்களும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. மனநிறைவாக அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அவங்க வேலையை முடிஞ்சு அன்னைக்கு ஈவினிங் ரிசல்ட் கொடுத்துருவோம். அதர்வைஸ் எனக்கு தேவைப்படுற நேரமே அந்த 1 to 2 hours தான் பொட்டன்ஷியலாக நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி 9 to 5க்கும் ஆண்டர்பிரினருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நீங்க 9 to 5ல இருந்திருக்கீங்களா? 9 to 5 தான் இருந்தேன். ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? 9 to 5 எனக்கு இப்போ பிடிக்குது.